வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். நம்முடைய பணிக்காலத்தில் ஃபீல்டு அசைன்மெண்ட்டுங்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த அசைன்மெண்ட்டில் பல உதவிகள் பல பேருக்கு செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ கலெக்டர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார்னா அவருடைய சொல்லுக்குன்னு சொல்லி வலிமை உண்டு. அந்த வலிமை பலமற்றவர்களுக்கு, வலுவிழந்தவர்களுக்கு, இளையோருக்கு, பெண்களுக்கு, பாதுகாப்புக்கு, இவைகளையெல்லாம் இவர்களுக்காக அந்த வலிமை பயன்படுத்தப்பட்டால் அது மிகச் சிறப்பானதாக இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லி ஒரு பையன் என்கிட்ட ரொம்ப கோபத்தோடு கேட்ட சம்பவம் என்னென்னா, ஹவுராவில் நான் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது ஹவுரா ஸ்டேஷன் தான் கல்கத்தாவுக்கு என்ட்ரி பாயிண்ட். ஹவுரா ஸ்டேஷன் பெரிய ஸ்டேஷன். அது அங்கே இந்த வீட்டில் கோச்சிக்கிட்டு வந்த பிள்ளைங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க. அநாத பிள்ளைங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க. ரேக் பிக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே உள்ள இதெல்லாம் இந்த வேஸ்ட் இதெல்லாம் பிக்கப் பண்ணி அதை வாங்குறவங்ககிட்ட கொடுத்து அது மூலம் அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வருமானம் வரும். ஃபாதர் ஆண்டனின்னு சொல்லி ஒரு டான் பாஸ்கோ ஸ்கூலில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், இந்த குழந்தைகளெல்லாம் நான் தூங்குறதுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இடம் நான் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கேயே இருந்தாங்கன்னா ஆன்டி சோஷியல்ஸ் கையில் மாட்டி ஹோமோசெக்ஷுவல் இந்த மாதிரிலாம் செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணப்படுற குற்றங்கள்லாம் இவங்க மேலே நடந்துடும். அதனால் நான் அவங்கள வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு நீ ஏர்ன் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லி ஒரு நாள் சாப்பாட்டுக்கு இரவு மட்டும் அவங்க எல்லாரும் எங்கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாட்டுக்கு நான் 8 அணா வசூல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க அதில் ரொம்ப பெருமையாக இருக்காங்க, நமக்கு யாரும் பிச்சை போடல அப்படின்னு. அதுக்காக தான் அந்த 8 அணா அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர்னு சொல்லியிருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து அவர் என்கிட்ட சொன்னார், செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வெளியிலிருந்து வாங்கினோம்னா இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இவங்களுக்கெல்லாம் ரேஷன் கார்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரேஷன் கார்டிலேருந்து அவங்க உணவுப் பொருட்கள் வாங்குறது செலவு ரொம்ப குறையும். இன்னும் நல்ல ப்ரொப்போசல் தான், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னுடைய ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட நான் சொன்னேன், அங்கே போய் என்கொயரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து ஃபாதர் ஆண்டனி 4 பசங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, எங்களுடைய இதில் தங்கியிருக்க பசங்க. சரி ஃபைன், வர சொல்லுங்கள். காலைல 11 மணிக்கு வந்தாங்க. அதில் ஒரு பையன் ரொம்ப கோவமாக என்னைப்பாது கேட்டனா அப்படின்னா. எனக்கு ஒன்றும் விளங்கலை. என்ன கேட்டனா அப்படின்னு. நான் உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு கேட்டேனா? இல்லை கேட்கல, ஆனால் ரேஷன் கார்டு கொடுத்தா உங்களுக்கு சாப்பாட்டுக்கான இதெல்லாம் நல்ல கம்மியான விலையில் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி நானும் ஃபாதரும் நினச்சோம். அதனால தான் கொடுக்க சொன்னேன். நான் கேட்டேனா? நீ கேட்கல, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு. உங்கள் ஆள் என்கிட்ட உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்னன்னு சொல்லி கேட்குறான். நான் அப்பா அம்மா இல்லாத பையன், என்னை கேவலப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்களா? எனக்கு அந்த சிறுவனுடைய மன வலி எனக்கு புரிஞ்சது. அது தவறான கேள்வி. இவர் கொஞ்சம் முரட்டுத்தனமாகவும் கேட்டிருப்பார். வழக்கமாக அரசு அதிகாரிகள் போனால் அது மாதிரி செய்வாங்கள்ல, அது மாதிரி முரட்டுத்தனமாகவும் கேட்டிருப்பார். நான் பார்க்குறேன்ப்பா, அப்படியெல்லாம் கேள்வி வராமல் நான் பார்த்துக்கிறேன், டீ சாப்பிட்றியா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த மாதிரிலாம் இனிமேல் கேள்வி கேட்க வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோடையே கேட்டான். சரின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு ரேஷன் ஆஃபீஸரை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா என்ன நடந்தது? சார், இதுபடி ரூல்ஸ் படி நம்ம பேரண்ட்ஸ் பேர் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்குறேன்னா அவங்கள ரேஷன் கார்டில் வழக்கமாக ஃபேமிலி மெம்பராக சேர்ப்போம். அப்படி இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறீங்க. அப்போ ரூல்ஸ் படி நம்ம பேரை கேட்டுத்தானே சார் தீரணும்னா. சரி, அவங்க எல்லாருமே எந்த இதில் இடத்துல போய் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. அதில் சில பிள்ளைங்க ஊர்லேருந்து ஓடி வந்தவங்களா இருப்பாங்க, இன்னும் சில பிள்ளைங்க அநாத பிள்ளைங்களா இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் அப்பா அம்மா பேர் கேட்டால் அவங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருக்காதான்? சார், நான் என்னுடைய கடமை தானே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் சொன்னேன், எல்லா ரூல்ஸுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். உங்களுக்கும் சட்டம் தெரியும், எனக்கும் சட்டம் தெரியும். இதில் எக்ஸப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னு. இல்லை சார், இது மாதிரி பேர் அப்பா அம்மா பேர் தெரியலைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை கேஸை உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுட் செக்ரட்டரி வரைக்கும் போகும் சார். போய் அவர் டைரக்டர் ரேஷனிங் வரைக்கும் போகும். அவர் அதுக்கப்புறம் சரி அப்ரூவ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாருன்னா நமக்கு பிரச்சனை இல்லை சார். அப்போ இருக்குல்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்குல்ல, அப்போ அது மாதிரி பண்ணுங்க. அப்புறம் அதே மாதிரி அவர் எனக்கு ஃபைல் அனுப்புனார். நான் டைரக்டர் ரேஷனிங். அவர் அதுக்கு முன்னாடி எனக்கு பிஓ டிஆர்டிஏவாக இருந்தார், எனக்கு கீழே வேலை பார்த்துருந்தவர். இப்போ டைரக்டர் ரேஷனிங்காக இருந்தார். பாதுரின்னு சொல்லி ரொம்ப திறமையான ஒரு அதிகாரி. ஒரு காலத்தில் நக்சலைட்டாக இருந்து அதுக்கு ஒரு மனசு மாதிரி அரசு பதவியில் சேர்ந்தவர். ஏழைகள் மேலெல்லாம் ரொம்ப இறக்கமான ஒரு ஆள். அவர்கிட்ட நான் உதய் பாதுரின்னு பேர். நான் சொன்னேன், உதய் இதை கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்க முடியுமா? அவர் ரொம்ப சீக்கிரமான காலத்தில் பண்ணி கொடுத்துட்டார்.
பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடச்சிருச்சு. அந்த ரேஷன் கார்டு கிடச்சி ஒரு 3 வாரம் கழித்து நான் அங்கே போனேன். அந்த ஹவுரா ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து உலுபேரியா போகிற வழியில் தான் அந்த டான் பாஸ்கோ ஸ்கூல் இருந்தது. அதனால் உலுபேரியாவுக்கு டூரில் போகிறேன்னா சமயம் கிடைக்கும்போது அந்த ஸ்கூலில் போய் பார்த்து ஃபாதரை பார்த்து குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கேட்டு வந்துடுவேன் நான். இந்த தரம் போனபோது அவர் சொன்னார், ரேஷன் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் பர்டன் குறைஞ்ச மாதிரி, ஏன்னா பையங்களுக்கு அந்த 8 அணாவுக்கு மேலே வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து சில இதெல்லாம் ப்ரேயர்லாம் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதில் என்ன ப்ரேயர் சொல்லிக் கொடுத்தீங்க, உங்கள் மதத்தை பற்றி என்ன சொல்லிக் கொடுக்கல? இல்லை, எந்த மதத்துக்கும் சேராத ப்ரேயர் தான் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அது தவிர அவங்களுடைய பாட்டுத்திறமை, ஓவியத்திறமை இதெல்லாம் கொஞ்சம் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கேன்னாரு. கேட்குறது சந்தோஷமாக இருந்தது. உன்னை தேடி பார்த்தேன். அந்த பையன் இருந்தான். அந்த பையன் பக்கத்தில் போனேன். நாணி கோணி கொஞ்சம் அடுத்த பையனுக்கு பின்னாடி போக பார்த்தான். உடனே அவன்கிட்ட நான் போய், நான் கேட்டேனா அப்படின்னு இப்போ கேட்க மாட்டில அப்படின்னு. இல்லை அப்படின்னா, பரவாயில்ல நீ கேட்டதும் தப்பு இல்லை, இனிமேல் கேட்க மாட்டேன்னு சொல்கிறதும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் செலவழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வந்தேன். அது ஒரு மனநிறைவான ஒரு தருணம். முதல்ல வந்து என்னுடைய ரேஷன் ஆஃபீஸர் பேரில் தப்பு இல்லை, சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சார். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து சட்டங்கிறது மக்களுக்காகத்தான் இருக்குது அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். அந்த மக்களை காயப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா எந்த அளவுக்கு அந்த காயத்தை குறைக்கணும்னு சொல்லி பார்க்கணும். அது ஒருவேளை நம்மளாம் கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். எப்படியோ ஒரு நல்ல காரியம் முடிஞ்சது அப்படிங்கிற திருப்தியோட நான் என்னுடைய டூரை வந்து ஆரம்பித்தேன். இந்த நிகழ்வோடு இன்னைக்கு முடிச்சுக்குவோம். இன்னொரு நாள் தொடருவோம். நன்றி, வணக்கம்.